வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபூஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா 11th June 2026 நடக்கக்கூடிய 2025 ரெகுலேஷன் நியூ சிலபஸ் சப்ஜெக்ட் கோட் MA25C02க்கான லீனியர் அல்ஜிப்ரா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட் சி கொஷின் பார்க்கலாம். உங்களுக்கு பார்ட் சி புது பேட்டர்ன், புது சிலபஸ். ஸோ நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், அந்த மெத்தடை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த பேப்பரை கிளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 கொஷின்ஸ், ஒவ்வொரு கொஷினுமே 12 மார்க்ஸ், டோட்டலாக 60 மார்க்ஸ் பார்ட் சி. ஸோ பார்ட் சி அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்ட் பி அப்லோட் பண்ணுவேன் 3 மார்க்ஸ், அதுக்கப்புறமா 1 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் கொஷின் நம்பர் 21 நம்ம ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் வெக்டார் ஸ்பேஸஸ் ஆர் நாட். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துருவாங்க, இது வெக்டார் ஸ்பேஸாக இல்லையான்னு கேட்பாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொஷின், determine whether the following set are linearly dependent or linear independent. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வெக்டார் ஸ்பேஸஸ் கொடுத்துருவாங்க, இது வந்து லீனியர் இண்டிபெண்ட்டாக இல்லையா, இல்லை லீனியர் இண்டிபெண்ட்டான்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாம், அப்படின்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். நான் எந்த மெத்தடில் சொல்லிக் கொடுக்கணும் அந்த மெத்தடை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான பேப்பர் இது. ஓகேங்களா? உங்களுக்கு பார்க்க தான் பல்காக இருக்க மாதிரி தெரியும், மெத்தட் புரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நான் எல்லாமே அப்படியே அப்லோட் பண்ணிக்கிட்டே வருவேன், நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? சொல்லிக் கொடுக்குற மெத்தடை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபைண்ட் த டைமென்ஷன் அண்ட் எ பேசிஸ் ஃபார் த சொல்யூஷன் ஸ்பேஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு டைமென்ஷன் கண்டுபிடிங்க, பேசிஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கொடுத்த கொஷினே கூட எக்ஸாக்டாக வரலாம், அப்படின்னா அந்த மெத்தட் அப்படியே வரும். ஆனால் நான் கொடுக்குறத நீங்கள் படிச்சோன்னே கண்டிப்பாக 60 மார்க் இதில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டி கொஸ்டின், ஃபைண்ட் த பேசிஸ் ஃபார் த ஸ்பேஸ் ஸ்பேன்டு பை த வெக்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வெக்டார்ஸாகவும் கொடுக்கலாம். வெக்டார்ஸாக கொடுத்துட்டு பேசிஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ கொஷின் நம்பர் 21ல் உங்களுக்கு என்னெல்லாம் வரப்போகுது, கொடுத்துருக்கிறது வெக்டார் ஸ்பேஸாக இல்லையா, லீனியர் டிபெண்ட்டாக இல்லை லீனியர் இண்டிபெண்ட்டாக, டைமென்ஷன் அண்ட் பேசிஸ் கண்டுபிடிக்கிறது, ஒன்று ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வெக்டார் ஸ்பேஸஸை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் கொஷின் நம்பர் 21க்கான ப்ராப்ளம். இதை தான் நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 21. நெக்ஸ்ட் அடுத்து கொஷின் நம்பர் 22, ஃபைண்ட் த பேசிஸ் ஃபார் த நல் ஸ்பேஸ் ஆஃப். ஸோ இதுக்கு பேசிஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பெரிய மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க, இதோட பேசிஸ் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த பேசிஸ் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் RT and NT ஃபார் த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு இங்கே ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கான பேசிஸ் டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்துட்டோம்னா மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது உங்களுக்கு வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கொஷினே ஒரு மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது ப்ராப்ளம் சொல்லி தரும்போது ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டி கொஸ்டின், ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் லீனியர் ஆப்ரேஷன் T on R⁻3 ரிலேட்டட் டு த யூஷுவல் பேசிஸ். ஸோ உங்களுக்கு E1 E2 E3 இது கொடுக்கலனாலும் இது நீங்களாகவே எழுதிக்கணும். E1னா 1,0,0, E2னா 0,10, E3னா 0,0,1. இது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இந்த 2 ப்ராப்ளமும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து இந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுன்னு. நெக்ஸ்ட் E, ஃபைண்ட் த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிட்டர்மைன் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி படித்தது மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் 2 ப்ராப்ளம், லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதில் எல்லா டைப் ப்ராப்ளமும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன்,
மெத்தடை புரிஞ்சுக்கங்க. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது தான் உங்களுக்கு எஃப் செக்ஷன் வரைக்கும் வருது இதில், எஃப் பார்ட்ஸ். ஸோ கொஷின் நம்பர் 22ல் இந்த மாதிரி ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டுனா கேட்பாங்க, பேசிஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்ற ஒரு ப்ராப்ளம், அதில் ரெண்டாவது ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணணும் மேட்ரிக்ஸ்லேருந்து. அப்புறம் இதில் மெயின், இந்த கொஷின் நம்பரில் ரொம்ப மெயினே எதுனா இந்த நல் ஸ்பேஸ், அப்புறமா இந்த ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, நான் டீச் பண்ணதை வச்சு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 23க்கு போவோம். வெரிஃபை காஷே ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி ஃபார் u is equal to 1 minus 1 3 and v is equal to 2 0 minus 1. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூஸாகவும் தரலாம், இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸாகவும் தரலாம், 2, 1 + i, i இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காட்டுறேன். காஷே ஸ்வார்ட்ஸ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா, ஸோ இது 23ல் ஏ. நெக்ஸ்ட் 23B மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது கிராம்ஸ் கெமிடிட் ப்ராசஸை அப்ளை பண்ணணும் டு த கிவன் சப்செட் எஸ் ஆஃப் த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு ஆர்த்தோகனல் பேசிஸ் கண்டுபிடிக்கணும் அந்த ஸ்பேனுக்கு, அப்புறம் இந்த வெக்டார்ஸை நார்மலைஸ் பண்ணணும், லாஸ்ட்டாக ஃபூரியர் கோஎஃபிஷியன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஸ்பேன், அப்புறம் கூடவே ஒரு அடிட்டிவ் மேட்ரிக்ஸ் ஏ. நெக்ஸ்ட் சி கொஸ்டின், உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இது டயகனலைசபிலிட்டி இல்லையான்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது எப்படி செக் பண்ணு சொல்லித்தரேன். அதேமாதிரி அப்படி டயகனலைசபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது அதையும் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் டி கொஸ்டின், அதாவது உங்களுக்கு ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார் வந்து மேட்ரிக்ஸாக கொடுக்காமல் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக கொடுத்துட்டு அதுக்கு ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார் கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. அதை டிட்டர்மைன் த ஐகன் ஸ்பேஸ்னு ஒரு வேர்டு கொடுப்பாங்க, கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ லெட் B be the standard ordered basis for R⁻3. ஸோ கொஷின் நம்பர் 23ல் நம்ம என்னெல்லாம் படிக்கணும், 4 கொஷின் தான். ஒன்று காஷே ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி வெரிஃபை பண்ணி செக் பண்ணணும், கிராம்ஸ் கெமிடிட் ப்ராசஸ் அப்ளை பண்ணி ஆர்த்தோகனல் பேசிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, வெக்டார் நார்மலைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் டயகனலைசபிலிட்டியாக இல்லையான்னு செக் பண்ணுறது, அப்படி டயகனலைசபிளாக இருந்துச்சுன்னா அதோட மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார் அது எப்படி வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுதான் கொஷின் நம்பர் 23. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதை டயகனலைஸ் பண்ண சொல்லுவாங்க ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பயன்படுத்தி. ஸோ அதுக்கு 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், டைப் 1, டைப் 2. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பி, உங்களுக்கு இந்த மாதிரி 3 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு இதோடைய ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, R⁻3. ஓகேங்களா, ஸோ இது அப்படியே இதே சம் கூட வந்தால் வரலாம். ஓகேங்களா, அப்ளை கிராம்ஸ் கெமிடிட் ப்ராசஸ் டு த கிவன் சப்செட் எஸ் ஆஃப் த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், அப்ளை அன் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் அண்ட் கம்ப்யூட் ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட். இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஃபூரியர் கோஎஃபிஷியண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கும் பார்த்துக்குங்க, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்துடும். ஓகேங்களா, டுடேவே வந்துடும். ஸோ இன்றைக்கி முடிச்சா தான் நான் அடுத்து 3 மார்க் அப்லோட் பண்ண முடியுது, முடிச்சு தான் 3 மார்க் போகும். டிட்டர்மைன் த லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் ஆஃப் த லீனியர் சிஸ்டம் AX = B. ஸோ கொஷின் நம்பர் 25ல் இந்த லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸாகவும் தரலாம், ஈக்குவேஷன்ஸாகவும் தரலாம், x + y = 2, x + z = 2, y + z = 1. அப்படி இல்லையா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லேயும் கொடுக்கலாம் லீனியர் ஸ்கொயர் சொல்யூஷன். அதாவது இப்போ இங்கே எக்ஸுக்கு 1 இருக்குது, ஒய்க்கு 1 இருக்குது, இசட் இல்லை, ஸோ 0, கான்ஸ்டன்ட் டேர்ம் 2. ஸோ கொஷின் இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த சிங்குலர் வேல்யூ டீகாம்போசிஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ், SVD கண்டுபிடிக்கிறது. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு எப்படி SVD கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு எப்படி வந்து QR டீகாம்போசிஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு பை கிராம்ஸ் கெமிடிட் மெத்தட். ஸோ இவ்வளவு தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கொஷின் நம்பரில் மேக்ஸிமம் 6 கொஷின்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா சம்ஸும் நீங்கள் படிக்க தேவையில்லை, கொடுத்துருக்கிற சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பார்க்காம ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். டைம் இருக்குது இன்னும், நான் ஒரு நாளில் முடிச்சிடும், நீங்கள் 2 நாளில் கூட இதை படித்து முடிச்சிடலாம். ஏன் வித்தின் 1 டேயில் முடிச்சிடலாம் அந்த சப்ஜெக்டை.
ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்ட் சி நல்லா படிச்சாலே உங்களுக்கு பார்ட் பி பார்ட் ஏலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கான்செப்டும் புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸும் வந்துடும் இன்றைக்கி. ஓகேங்களா? நீங்கள் நோட் போட்டு ஒவ்வொரு சமமாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, நான் ஒரே மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? உங்கள் காலேஜ் நோட்ஸ் கூட எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நான் கொடுக்குறத டீச் பண்ணுறத பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி போதும். ஆல் த பெஸ்ட்.